يبدله أزواجا خيرا منكن مسلمات مؤمنات قانتات تائبات عابدات سائحات وثيبات وأبكار. அல்லாஹ் என்ன ஆயத்தை இறக்கிறான்? ஓ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களே, நீங்கள் ரசூலுல்லாஹ் சொல்வதின்படி அவர்கள் என்ன வாழ்வாதாரம் உங்களுக்கு கொடுத்தார்களோ அதன்படி அதை வாங்கிக் கொண்டு நீங்கள் சிறப்பாக நடந்தீர்கள் என்றால் உங்கள் மீது குற்றமில்லை. இல்லை, நீங்கள் எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்றால் அவர்கள் உங்களை விவாகரத்து செய்து விடலாம். அப்படி விவாகரத்து செய்துவிட்டு உங்களுடைய சிறந்த பெண்மணிகளை எல்லாம் கொடுப்பான். எப்படிப்பட்ட பெண்மணிகள் தெரியுமா? முஃமினான பெண்மணிகள், முஸ்லிமான பெண்மணிகள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பெண்மணிகள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கூடிய பெண்மணிகள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்மணிகள், எப்போது வணங்கக்கூடிய பெண்மணிகள், அதாவது பாவத்தை விட்டு தவிர்த்து நடக்கக்கூடிய பெண்மணிகள், கன்னிகள், கன்னி அல்லாதவைகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ் கொடுக்க கூடும் என்பதாக ஆயத்தை இறங்கிவிட்டது. இப்படி நாம் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அதன்படி அல்லாஹ் அதற்கு கூலியும் கொடுக்கிறான், நிறைவேற்றியும் கொடுக்கிறான். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஹ்ரிஸ் மா யன்ஃபஉ, உங்களுக்கு என்ன என்ன பிரயோஜனம் படுமோ, எந்த செயலை செய்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அதை நீங்கள் ஆசியுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், வஸ்தஇன் பில்லாஹ், அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி கேளுங்கள். உங்களுக்கு என்ன மனசுல இருக்குதோ அதை மனசுல நினைச்சு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான். அப்படி வலா தஅஜஸ், அல்லாஹ் கொடுக்கலன்னு சொன்னா நீங்கள் சோர்வடையாதீர்கள், நீங்கள் இயலாமல் ஆகிவிடாதீர்கள். அப்படி வேறு ஏதாவது அல்லாஹ் நீங்கள் கேட்டு அல்லாஹ் கொடுக்கலன்னு சொன்னா வேறு ஏதாவது கொடுத்து விட்டாலும் கூட இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் வந்தது. நான் அப்படி செய்தால் இப்படி நடந்திருக்குமே, இப்படி செய்தால் அப்படி நடந்திருக்குமே என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஏன்னா லவ் என்ற பதம் அரபியிலே துஃப்தஹ் அமல் ஷைத்தான், ஷைத்தானுடைய அமலை அது திறந்துவிடும். ஷைத்தான் தான் இல்லை நீ அப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். எது நடந்துச்சோ நீங்கள் என்ன நினைக்கணும், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் நடந்துச்சு என்பதாக மனசில் நினைச்சுக்கணும். இவர் இந்த ஊருக்கு போயிட்டார், அங்க மரணம் ஏற்பட்டு விட்டது, அங்க போகாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பார். இல்ல இந்த ஊருக்கு போனாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போகாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த இடத்திலே மரணமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தான் கொண்டு சென்றான். அந்த இடத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இருந்தது, அதனால் அல்லாஹ் அங்க அழைத்து சென்றான், அங்க அசம்பாவிதம் நடந்து விட்டது. இப்படித்தான் நம்பணும், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே தான் நடந்துச்சு. அன்புக்குரியவர்களே, இல்லை இப்படி நினைக்க கூடாது, நம்மளை போகட்டா நம்ம போகாம இருந்தா நமக்கு ஏற்படாமல் இருந்திருக்குமே என்ற எண்ணங்கள் அங்கு வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, என்ன ஆசை வைக்கிறோமோ அதன்படி அல்லாஹ் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுப்பான். ஹஜ் செய்யறதுக்கு ஆசை வைங்க, ஆசை வச்சா எப்படியாவது பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துருவான், போவதற்குண்டான வழியை அவன் லேசாக்கிடுவான். ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் கஅபத லஹா லிசானும் வ ஷஃபதான், கஅபாவிற்கு நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, வெறும் கல்லு தான் அப்படி நினைக்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கஅபாவுக்கு நாவு இருக்கு, ரெண்டு உதடு இருக்கு. இஷ்தகத், அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது. என்ன முறையிடுகிறது? அதாவது ஃபகாலத் யா ரப்பி உவாதி வகல்ல ஸவாரி, என்னை சந்திப்பவர்களை நீ ஏற்படுத்துங்கிறது அந்த காபா. என்னிடத்தில் அதிகமான நபர்கள் வரணும், என்னை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது இந்த காபா. அப்ப அல்லாஹ் அதற்கு என்ன சொல்கிறான்? இன்னி ஹாலிகுன் பஷரன் ஹுஷ்ஷஅன் வ சுஜ்ஜதா, நான் மனித படைப்பை படைக்க போறேன், மனித படைப்பை படைக்க போறேன்னு அல்லாஹ் காபான்னு சொல்றான். அதே போல நம்ம மலக்குமார்கள்ட்டையும் அல்லாஹ் சொன்னான், நான் ஒரு பிரதிநிதியை பூமியில படைக்க போறேன், இது எல்லோருக்கும் தெரியும். அப்போ அந்த மலக்குமார்கள் என்ன சொல்கிறார்கள்? ரத்தத்தை ஓட்டக்கூடிய, குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்க போறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி ஜின் வர்க்கத்தினர்கள் அல்லாஹ் பூமியில படைச்சு பெரிய பெரிய குழப்பங்களை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது போல நாங்க தான் உன்னை தஸ்பீஹ் செய்கிறோமே, உன்னை வணங்குகிறோமே, உன்னை துதிபாடுகிறோமே, இந்த படைப்பை படைக்கணும், இந்த மனித படைப்பை
அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிக்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சு. சொல்லிட்டான், நீ விளங்காதவைகள் எல்லாம் நான் விளங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் கோபப்பட்டு விட்டான் என்று நினைத்த போது அந்த மலக்குமார்கள் என்ன செய்தார்கள்? அர்ஷை 7 முறை சுற்றி வந்தார்கள். அர்ஷை 7 முறை சுற்றி வருகிற போது அல்லாஹ்வுடைய கோபம் தெரிந்தது. அவர்கள் மீது அல்லாஹ் விருப்பப்பட்டு விட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னான் அந்த மலக்குமார்களிடத்திலே, நீங்கள் பூமிக்கு சென்று நான் படைக்க இருக்கின்றேனே இந்த மனித வர்க்கத்தை, அவர்கள் பாவம் செய்தால் அந்த பாவத்தை அழிப்பதற்கு கழிப்பதற்கு இந்த அரிசிக்கு கீழே ஒரு வீட்டை நிர்மாணியுங்கள். அந்த வீட்டை நிர்மாணித்தால் அவர்கள் 7 சுற்றுவார்கள். அவருடைய பாவத்தை அதன் மூலமாக மன்னிப்பே இருக்கிறார்கள். அதுபோல இந்த காபாவும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, யா அல்லாஹ், என்னை சந்திப்பவரை நீ ஏற்படுத்து என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறார், இன்னி காலிகுன் பஷரன் குஷ்ஷன் சுஜதா. நான் மனித படைப்பை படைக்க போறேன். அந்த மனித படைப்பை எப்படி படைப்பு? என்னை பயந்து நடப்பார்கள். அது மட்டுமல்ல, என்னை சுஜூத் செய்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை படைத்து உன்னுடைய காபாவுக்கு வர வைக்கிறேன். அவர்கள் அந்த காபாவை சுற்றுவார்கள். எப்படி சுற்றுவார்கள் தெரியுமா? ஒரு கோழி அடைக்காப்பதற்காக அந்த முட்டை எப்படி சுற்றி வருகிறதோ அதுபோல உன்னை சுற்றி வருவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த காபாவை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ், உன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வருகின்றார்களே ஹாஜிகள், நீ ضيوفுர் ரஹ்மான் என்று சொல்கிறாய். ரஹ்மானின் விருந்தாளிகள் யாருங்க? ரஹ்மானின் விருந்தாளிகள். அந்த காபத்துல்லாஹ்வுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறார் ضيوفுர் ரஹ்மான், அந்த ரஹ்மானின் விருந்தாளிகள் என்று. அந்த விருந்தாளிகள் வருகின்றவர்களுக்கு நீ என்ன அன்பளிப்பாக கொடுக்க போறாய் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வருபவர்களுக்கு நான் அவர்களை சங்கிப்படுத்துவேன். எப்படி நம்ம விருந்தாளி வீட்டுக்கு வந்தா எப்படி சும்மா அனுப்புவோமா? அவர்களை சங்கிப்படுத்தித்தான் அனுப்புவோம், கௌரவப்படுத்தித்தான் அனுப்புவோம். அதுபோல அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு என்ன தேவை? உலகத்தில் வாழுகிற போது அவர்களுக்கு ஆரோக்கியம் தேவை. அந்த ஆரோக்கியத்தை கொடுத்து அனுப்புகிறேன். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அவர்களுடைய ஹஜ்ஜை நான் ஒப்புக்கொண்டு விட்டால் அவர்களை பாவமற்றவர்களாக மன்னிக்கப்பட்டவர்களாக அவருடைய வீட்டுக்கு திருப்பி அனுப்புவேன் என்கிறான். அன்பிற்குரிய பெரியார்களே, இப்படி ஹஜ் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை அங்கு வரவழைத்து இங்கே என்னென்ன பாவங்கள் செய்கிறோமோ அந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை அங்கு வைத்திருக்கிறார். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், மக்கள் முதலில் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் பிபக்கத முபாரக்கன், பிபக்கா என்று சொல்கிறான். மக்காவை, அந்த மக்காவில் இருக்கிற மக்கா எப்படிப்பட்ட மக்கா? அது முபாரக்கன், பரக்கத் பொருந்திய மக்கா என்கிறான் அல்லாஹ். ஒரு சாதாரண பூமி, ஒரு அழகான பூமி அல்ல, ஒரு சுவிட்சர்லாந்து அல்ல, அது சுத்தி பார்க்கிற பூமி அல்ல, சுற்றுலா தலம் அல்ல, பாலைவன பூமி, சுட்டிருக்கிற பூமி, எந்த விளைச்சலும் இல்லாத பூமி. அந்த பூமியை அல்லாஹ் சொல்லுகிறான் முபாரக்கன், பரக்கத் பெற்ற பூமி என்கிறான். அது மட்டுமல்ல, ஹுதல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடிய பூமி அது. முதலிலே அல்லாஹ் அர்ஷுக்கு கீழே தான் அது இருக்கிறது, அந்த காபா. நாம் சுற்றினால் காபாவை சுற்றுகிறோம், ஆனால் அரிசையும் சேர்த்து தான் சுற்றுகிறோம். ஒருவர் காபாவை சுற்றினால் அரிசை சுற்றுகிறார் என்ற பொருள். நாம் தொழுகிறோமே, நாம் எப்படி நியத்து வைக்கிறோம்? இந்த கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம். எங்க கிபிலா எங்க இருக்கு? நம் கண் முன்னால தெரியுதா? இல்லை. இந்த நமக்கு முன்னால் இருப்பது கிபிலா. ஆனால் அந்த கிபிலாவின் பக்கம் நாம் முன்னோக்கி விட்டால் அந்த கிபிலாவுக்கு மேலதான் அரிசி இருக்கு. அரிசியில் உள்ளவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ தொழுது எப்படி தொழுக? அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்பது போல நீ தொழு. நம்ம கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறோம்.
முன்னோக்கு வரும்போது அதற்கு மேல் அரிசி இருக்கிறது. அரிசியிலே இருக்கின்ற ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வணங்கு அபுதுல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை போல நீ வணங்கி, நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முபாரக்கன், பரக்கத் பொருந்திய ஊர். எந்த ஊரை சொல்கிறான்? எந்த விவசாயமும் இல்லாத பூமி, பாலைவனத்த பூமியை சொல்கிறான். இன்னைக்கு லட்ச மக்கள் அங்கு ஹஜ் செய்ய வருகிறார்கள் என்றால் நீங்கள் பார்க்கலாம், மக்காவோட ஒரு குறுகிய ஒரு இடம் தான். பாங்கு உரைக்கப்பட்டு விட்டால் லட்ச மக்கள் அந்த காபாவை நோக்கி வருகிறார்களே, அங்கு தொழுவதற்கு எங்கிருந்து வருகிறார்கள் என்று பார்ப்போம். இந்த கூட்டம் எங்கிருந்து தான் வருகிறது? இரைச்சல் சவுண்ட், ஈ முற்பது போல எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியாது. ஏன் அவ்வளவு பேர்களையும் அல்லாஹ் அந்த பூமியிலேயே தங்க வைத்திருக்கிறார். இன்னொரு அற்புதம் என்ன? அந்த மினா எப்போ உலகம் படைக்கப்பட்டதோ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மினா அதே இடம் தான். ரசூலுல்லாஹ் காலத்துல 1,00,000 சொச்ச நபிமார்கள் ஹஜ் செஞ்சாங்க. 1,00,000 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட ஹஜ் செஞ்சாங்க. அப்போ உள்ள மினா தான். அதே 1,00,000 மக்கள் அங்க தங்கினாங்க. இப்போ 40 லட்சம் பேரும் அந்த மினாவில் தான் தங்குறோம். இன்னும் 100 வருஷத்துக்கு பின்னால் 40 கோடிகள் ஹஜ் செய்தாலும் அந்த மினா தான், அந்த இடத்தில் தான். எப்படி அத்தனை பேர்களை கொடுக்கிறது? ஒரு குழந்தை கற்ப அறையில இருக்கிற பொழுது அந்த குழந்தை வளர எப்படி அந்த கற்ப அறை விசாலப்படுத்திக் கொண்டே போகிறதோ அதுபோல மக்கள் வருகை தர அந்த மினா விசாலப்படுத்திக் கொண்டே அல்லாஹ் முபாரக்கன் பரக்கத் பொருந்திய அத்தனை லட்ச மக்களுக்கும் எங்கிருந்து உணவு வருகிறது? சகோதரர்களே, அன்று கேட்ட துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். இந்த மக்கா வாசிகளுக்கு நீ கனிவர்க்கங்களை உணவாக கொடு என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னே. இன்றும் பலன் தந்து கொண்டிருக்கிறது. அது கியாமத் நாள் வரையிலும் பலன் தந்து கொண்டிருக்கும். சீசனே இல்லாத நேரத்தில் கூட எல்லா பழங்களும் அங்கு வந்து குவியும். நம்ம நாட்டுல எது சீசனோ அப்பதான் அந்த பழத்தை பார்க்கலாம். இப்ப மாம்பழ சீசன்ல மாம்பழத்தை அந்த சீசன்ல தான் பார்க்கலாம், அதுக்கு பின்னால பார்க்க முடியாது. ஆனால் அங்க எல்லா காலங்களிலும் எல்லா பழங்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்த பரக்கத் பொருந்திய ஊர். தவாப் செய்யக்கூடியவர்கள் பார்க்கலாம், இவ்வளவு கூட்டம். எங்கிருந்து நாம் தவாப் செய்வது? யாராவது தவாப் செய்யக்கூடியவர்கள் எனக்கு இடம் கிடைக்கவில்லை வெளியில போயிருக்காங்களா? யாராவது? ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டம் அந்த தவாபை முடித்து வெளியில் செல்லும், இன்னொரு கூட்டம் உள்ளே போகும். ஒரு கூட்டம் வெளியில போகும், ஒரு கூட்டம் உள்ளே போகும். எந்த நேரமும் 24 மணி நேரமும் சுற்றி வரக்கூடியவர்களை ஏற்படுத்தியது அல்லாஹ். அன்புக்குரியவர்கள், எவ்வளவு பரக்கத்தான பூமி. அதனால தான் சொல்லப்பட்டுச்சு, நம்ம ஆசை வச்சு அந்த பரக்கத்தான பூமிகளை பார்க்கணும். ஏன்னா போக தலங்கள் இல்லாமல் போயிடுது, மறைச்சிடறாங்க. ஒரு காலத்துல நாங்க ஹஜ் செய்யும் போது ஜம்சம் கிணறை கண்ணால் கண்டோம். இப்ப போய் பார்க்க சொல்லுங்க பார்ப்போம், முடியாது. ஏன்? அந்த மறைச்சு வச்சுட்டாங்க. சொல்லுவாங்க இதற்கு கீழே தான் ஜம்சம் இருக்குமா, பார்க்க முடியாது. ஏன்? மக்கள் கூட்டம். அதனால எல்லோரும் பார்க்க முடியாது என்பதாக எண்ணி அவர்கள் அதை அடைத்து விட்டார்கள். ஒரு வழி மட்டும் வைத்திருக்கிறார்கள் கீழே, அவர்கள் செல்வதற்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அதுவேளை ஒரு காலத்தில் ஹஜ் செய்யும்போது தவாஃப் செஞ்சோம். எல்லா நேரங்களிலும் தவாஃப் செய்யலாம், எந்த உடையிலும் தவாஃப் செய்யலாம். இப்போ உம்ரா செய்யக்கூடியவர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மட்டுமே தவாஃப் செய்ய முடியும். இஹ்ராம் உடை இல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? மக்கள் நெரிசல் காரணமாக எல்லோரும் தவாஃப் செய்ய முடியாது. உம்ரா செய்பவர்கள் மட்டுமே தவாஃப் செய்ய வேண்டும் என்பதால் அவர்களுக்கு மட்டுமே அனுமதி. அதனால் உம்ரா செய்யாதவர்கள் கூட இஹ்ராம் உடைய சும்மா சாதாரணமா அணிந்து கொண்டு தவாஃப் செய்கிறார்கள். நம்ம ஒரு தடவை மாதிரி செஞ்சுச்சு, ஏன் அந்த பாவத்தை செய்யணும்னா செய்யறது இல்லை. ஏன் பொசிஷன் எதுக்கு தவாஃப் செய்யணும்? நான் உம்ரா செய்ய போறேன் அப்படின்னு நீ இஹ்ராம் உடைய கட்டிட்டு நம்ம ஏன் தவாஃப் செய்யணும்? அது உலமாக்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, அதை விட்டுருங்க. அதுபோல மதீனா நகரம், அந்த மதீனாவிலே ஒரு பூமி இருக்கு. என்ன பூமி?
மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்துன் மின் ரியாதில் ஜன்னah. என்னுடைய வீட்டிற்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கு மத்தியில் உண்டானது சுவன பூங்காவில் உண்டான ஒரு பூங்கா. அது சுவன பூமி. ஒரு காலத்துல ஹஜ் செய்யும் போதெல்லாம் எப்ப வேண்டாலும் தொழலாம். போய் ஒவ்வொரு தொழிலுக்கும் உள்ளே போகும் போதெல்லாம் 2 ரக்காத் தொழுது துஆ கேட்டு வரும். ஆனா இப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உள்ளே யாரும் போக முடியாது. ஏன்? நெரிச்சல் கூட்டம் அதிகமாக ஆனதினால் முன்னாலேயே ஹாஜிகள் ஒரு தடவை தான் அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. இன்னும் 40 நாள் தங்கக்கூடிய ஹாஜிகள் அங்கு 10 நாள் இருப்பாங்க மதீனாவில். ஒரு தடவை தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதுவும் 10 நிமிஷம் தான் போய் உள்ள போய் 2 ரக்காத் தொழுது 4 ரக்காத் தொழுது துஆ கேட்பாங்க. போக போக என்ன ஆகுதுன்னா, ஒரு காலத்துல 5 நேரமும் உள்ள போய் தொழுகலாம். எத்தனை தடவை நாம் ஆசை வைத்தாலும் அங்க உள்ள போய் தொழலாம். இப்ப முடியல. அதனால சிறு வயசுலேயே நம்ம ஆசை கொள்ளணும். அந்த இடத்திற்கு போய் சுவன பூமியை பார்க்க வேண்டும் என்றால், சுவனத்தின் பொருள்களை பார்க்க வேண்டும் என்றால் உலகத்தில் எங்கு போனாலும் கிடைக்காது. அது மதீனாவிலும் மக்காவில் மட்டுமே கிடைக்கும். நீங்க உலகத்தில் எங்க வேண்டாலும் போங்க, அமெரிக்கா போங்க, சைனா போங்க, சுவன பூமி கிடைக்குமா? கிடைக்காது. சுவன பூமியை பார்க்க வேண்டும் என்றால் மதீனாவுக்கு போனதுதான் சுவன பூமி. அந்த மாபைன பைத்தி மெம்பர் சொன்னாங்க, என் வீட்டிற்கும் என்னுடைய மெம்பருக்கு மத்தியில் சுவன பூங்கா. அதை அப்படியே அல்லாஹ் கியாமத் நாளில் மேலே உயர்த்தி விடுவார். அதான் சுவன பூமி. அங்க சுவனத்துக்கு போயிடும். அங்கு தொழுதவர்களுக்கு நிச்சயமாக சுவனம் கிடைக்கும். சொல்லுங்க, அந்த பூமியிலே தொழுது யார் ரக்காத் தொழுது துஆ கேட்டார்களோ நிச்சயமாக அப்படி நாமும் எழுப்பப்படுவோம். சுவனத்தின் பொருள்கள் மக்காவில் இருக்கிறது. வேறு உலகத்தில் எங்கேயும் காண முடியாது. அது ஹஜருல் அஸ்வத். அது ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கலோகத்தில் கொண்டு வந்த கல், வெண்மையான கல். பாவிகள் தொட்டு முத்தமிட்டு கருப்பாக ஆகிவிட்டது. அது சுவனக்கல். உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று பாங்கு சொன்னார்கள் அல்லவா, அந்த நின்று எந்த கல்லில் நின்று காபாவை கட்டினார்களோ அந்த கல்லும் சுவனலோகத்தில் சொர்க்கத்திலிருந்து இறங்கிய கல். அது வெண்மை. அந்த கல் ஒளிமயமானது. ஆனா நம்ம கண்ணுக்கு ஒளி தெரியாது. ஏன்? அந்த ஒளியை அல்லாஹ் மங்க செய்து விட்டான். அந்த ஒளி அல்லாஹ் மங்க செய்யவில்லை என்றால் வானம் பூமி அனைத்தும் வெளிச்சமாக இருக்கும். அதனுடைய இந்த கல்லின் வெளிச்சம் மாணிக்க கல். அது மாணிக்க கல்லினான ஒரு கல். அந்த கல்லில் ஏறி நின்றுதான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டினார்கள். அந்த காபா உயர உயர அந்த கல்லும் உயர்ந்து கொண்டே இருந்தது. கீழே இறங்கி விடுவார்கள். கீழே இறங்கும் போது கல் தாழ்ந்து விடும். ஒரு லிஃப்ட் மாதிரி உயரும், கீழே தாழ்ந்தும். சகோதரர்களே, இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அற்புதம். இறுதியிலே அந்த கல்லின் மீது ஏறி நின்றுதான் ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுக்கிறார்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த காலை அந்த ஹஜர் அஸ்வதை கல்லில் பதித்தார்களோ அந்த கல் அதாவது மெழுகு மாதிரி உருகி அவருடைய கால் அங்கேயே பறிந்து விட்டது. இது கால்களும் பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளித்தகடு அடிச்சு வைத்து பல மின்னுகிறது அந்த கல். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற தலம் அது. அந்த இடத்திலே தான் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுதால் என்ன என்று மனசில் நினைச்சாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுவிடமாக ஆக்குங்கள். ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாமே நம்ம மனசுல பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. என்னடா ஹஜ்ஜுனா அதாவது அமலே இல்லை. ஒரு அமலை தொழுகணும் 8வது நாள், அவ்வளவுதான் வேலை. வேற ஒரு வேலை இல்லைங்க. அப்ப ஏன் தங்க சொன்னாங்க, இங்க தொழுவது வேலை, இங்க தொழுதுக்கிறாம? அங்க 5 வேலை தொழுகிறது ரசூலுல்லாஹ் தொழுதுக்கிறாங்க, அவ்வளவுதான். அரஃபாவில் என்ன வேலைங்க? ஒரு வேலை இல்லை. அரஃபாவில் சூரிய உச்சி நேரத்துல போய் லொஹர் நேரத்துல போய் லொஹரும் அசரும் ஜம்மு செஞ்சு தொழுகணும். முடிச்சு அதற்கு பின்னால் சூரியன் மறையும் வரை அங்குதான் இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே நம்முடைய துஆக்கள் கேட்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் அந்த அரஃபா தினத்திலே வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கிறார்.
என்னுடைய அடியார்களை பாருங்கள், மலக்குமார்கள் சொல்றான், மலக்குமார்கள் சொன்னீர்களே இந்த மனித படைப்பாடி படைக்க போறே, ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையா படைக்க போறே, அதாவது குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய மக்களையா படைக்க போறேன்னு சொன்னையே, இதே என்னுடைய அடியார்கள் வந்திருக்கிறார்கள் பாருங்கள். உடுத்தின உடை என்ன உடை? ஆடை இல்லாத உடை, அதாவது தையல் இல்லாத உடை, வெண்மையான உடை, அடுக்கு உடை, பரட்ட தலை, என்னை என்னுடைய திருப்திக்காக வந்திருக்கிறார்கள், சுனத்தை நாடி வந்திருக்கிறார்கள். நீங்கள் சாட்சியாக இருங்கள். இவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும், உலகத்திலே மண் அளவு பாவம் செய்திருந்தாலும், உலகத்திலே மழை துளி அளவு பாவம் செய்திருந்தாலும், உலகத்திலே எத்தனை மரங்கள் இருக்கிறதோ அத்தனை மரத்தின் அளவு அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் நான் அவர்களை மன்னித்து விட்டு நீங்கள் சாட்சியாக இருங்கள். நீங்கள் திரும்பி ஊருக்கு சென்று மன்னிக்கப்பட்டவர்களாக. அந்த ஹாஜிகள் யாருக்காக நாம் துஆ கேட்டார்களோ அத்தனை துஆக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் அரஃபா தினத்தில் சொல்கிறார். அரஃபா தினத்தில் தங்கக்கூடியவர்கள் அரபிகளுக்கு ஒரு அந்தஸ்து, அஜமிகளுக்கு, அரபி அல்லாதவர்களுக்கு அந்தஸ்து இல்லை. எல்லோருக்கும் ஒரே அந்தஸ்து தான் அல்லாஹ் கொடுக்கிறான். லா ஃபர்க பைன அரபியின் வ அஜமியின் இல்லா பித்தக்வா. யாருடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் தான் சிறந்தவர்களுக்கு, அவர்கள் அரபியாக இருக்கட்டும் அரபி அல்லாதவர்களாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆலயத்திலே நாம் சென்று ஹஜ் செய்து நம்முடைய பாவக்கரைகளை மன்னிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றே அழைப்பு கொடுத்து விட்டார்கள். அந்த அழைப்பு நம்முடைய காதில் விழுந்து விட்டது. எந்த நிலையில் விழுந்தது என்று நமக்கு தெரியாது. ஒன்றில் நம்முடைய நாம் ஆலம் அருவாக இருக்கலாம், உயிர் உலகத்தில் இருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய தந்தையின் முதுகத்தண்டையில் இருக்கலாம், இல்லை என்றால் தாயின் கருவறையில் இருக்கலாம், இல்லைன்னா உலகத்தில் எந்த முறையிலாவது இருக்கலாம். அந்த பாங்கு சத்தத்தை கேட்டிருப்போம். கேட்டவர்கள் எல்லாம் இதோ லப்பை உன் சமூகம் ஆஜராகிவிட்டேன், இதோ நான் வந்து விட்டேன், உன் அழைப்புக்கு நான் பதில் தந்து விட்டேன் யா அல்லாஹ் என்று கஅபத்துல்லாஹ்வுடைய வாசலில் கத்தி கதறி அழுகாத கண்ணும் அழுகாத கல் நெஞ்சம் கூட கருகி அழுது மன்றாடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியும் என்றால் அது மக்கமானவர்கள் மட்டுமே பார்க்கலாம். முடிந்தவரை உள்ளத்தில் ஆசை வைக்கும், நானும் ஹஜ் செய்வேன் என்பதாக இன்ஷா அல்லாஹ் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசைக்கு நன்மை கொடுத்து துஆ கேளுங்கள். துஆவின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் எல்லா பொருளாதாரத்தை கொடுத்து விடுவார். அதன் மூலமாக ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். உள்ளத்தில் ஆசை, எங்க பொருளாதாரம் எங்க 4 லட்சம் 5 லட்சம் எங்க இது வரும் அப்படி நினைக்காதீங்க. மனசுல வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பான். எதை நம்ம உள்ளத்தில் நினைக்கிறோமோ அதன்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஹாஜத்தை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக என்று கேட்டுக்கொண்டு சிறிய உரையை நிறைவேற்றி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி